अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர், இந்த 4 டீட்டெயில்ஸுமே இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டால் அப்படின்னா தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் ஜனவரி 18ஆம் தேதி 2023 புதன்கிழமை, சுபக்கிருத்து வருடம் தை மாதம் 4ஆம் திருநாள், அனுஷம் நட்சத்திரம், விருச்சிக ராசி, ஏகாதசி திதி தேய்பிறை, மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்றைய நாள் சந்திராஷ்டம். என்ன கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதுங்கிறது, அனுஷம் அப்படிங்கிறது பேசிக்கலாக சனியுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். சனி நின்ற நட்சத்திரம் செவ்வாய். அதனால் எந்த விதத்துலையுமே சண்டைகள் இல்லாமல் பார்த்துக்கணும். இன்றைய நாள் சூடான விஷயங்கள், சண்டைகள், இதெல்லாம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். நண்பர்கள்கிட்ட வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கிறது பொதுவாகவே நல்ல விஷயம். இன்னொன்று, இன்றைய நாள் ஏகாதசி. ஸோ ஏகாதசி திதி அன்றைக்கி என்ன பண்ணணும்? காமதேனு வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணணும். இந்த மாதிரி ஜபங்கள்லாம் அந்த தெய்வ பிராப்தத்தை நம்ம செய்ய வேண்டிய பரிகாரமாக இருந்தாலும் சரி, தோஷ நிவர்த்தியாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நமக்கு அனுகூலமாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் தெய்வத்துக்கு தான் உண்டு. அது நாராயணனுக்கு தானே உண்டு. இதனால் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணைக்கிட்ட சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கணும். ஆண்கள் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். மெயினாக முருகப்பெருமானுடைய வழிபாடு பண்ணுங்கள், நல்ல ஏற்றத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும் சொல்லலாம். ராசியா நிறம் பச்சை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் சிறந்து விளங்கும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கல்மணல் கட்டுமானம் சார்ந்த தொழில்கள், மெடிஷனரி சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் மிருகசீரிஷம், ரோஹிணி 2 நட்சத்திரக்காரங்களுக்கும் மிக மிக பிரம்மாண்டமாக இருக்கப்படுறது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு பெரியளவு வெற்றியை தரும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடைபட்டு வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லலாம். காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு தான் உங்களுக்கு 6ஆம் வீடு. அதனால் விரோதமான போக்குவரத்தின் மூலியமாகவே நீங்கள் வெற்றி பெறுவீங்க. யார் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல போய் முடிச்சு காட்டுவீங்க. இதெல்லாம் இன்றைய நாள் முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கேயே உட்காந்து முடிப்பீங்க. அதனால கொஞ்சம் டயர்ட் அண்ட் டெஸ்டட், கொஞ்சம் உட்காந்து செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கும். பொறுமை கடைபிடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மெயினாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். பெண்களுக்கு பல விஷயங்களில் நீங்கள் தான் பக்குவமாக நடத்துக்கணும். ஆண்கள் 3 நட்சத்திரங்களில் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லா இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷ மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உள்ளது. ராசியா நிறம் சிகப்பு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான காரியங்களிலும் நல்ல விஷயங்களிலும் ஒரு படி முன்னாடி போய் மற்றவங்களோட நீங்கள் ஃப்ரெஷ்ஷில் நிற்பீங்க, ஃப்ரண்ட்டில் நிற்பீங்க. ஃப்ரண்ட் ரன்னர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. எல்லாருக்கும் எல்லா டேலண்ட்டும் இருந்தாலுமே ஒரு சில பேர் மட்டும் அப்படியே தனியாக தெரிவாங்க. அந்த மாதிரி இன்றைய நாள் நீங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பூசம் புனர் பூசத்துக்கு ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். அனுகூலமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல, அந்த மனசில் வரக்கூடிய எண்ண ஓட்டங்களின் மூலியமாக உங்களுடைய பாடி லாங்குவேஜுங்கிறது மாறும். இன்றைய நாள் உங்களுடைய பாடி லாங்குவேஜ் ரொம்ப எதுக்கும் நம்ம அஞ்சாத மாதிரியே ஒரு ஃபீலிங் ஓடின்னு இருக்கும்னு சொல்லலாம். பேசிக்கலாக வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுஜன தொடர்பு,
பேங்கிங் சம்மந்தப்பட்ட துறைகள், டீச்சிங் சம்மந்தப்பட்ட துறைகள், கட்டுமானம் சார்ந்த துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் பார்ப்பீங்க. நிறைய மனுஷால பார்க்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள், தாய்மார்கள், பெரியவங்க இந்த வீட்டை ஒரு மிக முக்கியமான நிர்வாகம் எப்படி பண்ணணும்னு பார்க்குறது, அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு டெசிஷன் எடுப்பீங்க. கரெக்டான காரியத்தை இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தைகள் ஓடின்னு இருக்கும்னு சொல்லலாம். ஒரு குரூப்பாக உட்காந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மனசில் அந்த தைரியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். எதாக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறது உங்களால் உணர முடியும். வரக்கூடிய எண்ணங்கள் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அவ்வளோ ஈஸியாலாம் எதையும் உடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடையாது. ஏன்னா கிரக காரகத்துவங்கள் நல்லா இருக்கும் பொழுது உங்களால் பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியாது. சித்திரை நட்சத்திரக்காரங்க இன்றைய நாள் கையிலே பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு தீர்க்கமாக இருப்பீங்க. நல்ல விஷயங்களை பற்றி இன்றைய நாள் பேசி முடிவெடுப்பீங்க. நல்ல எண்ண ஓட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் பொன்னிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணணும் அப்படின்னா அதில் நிறைய தடைகள் வந்துட்டுருக்கு. நம்ம எப்படி பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் உட்காந்துருப்பீங்க. ஆனால் அந்த தடைகள் எல்லாமே சும்மா ஒரு டைம் பீரியடுக்கு தாங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஆனால் மற்றவங்க கிட்டேருந்து அதை கேட்கும் பொழுது, மற்றவங்க கிட்டேருந்து ஒரு அட்வைஸு, மற்றவங்க கிட்டேருந்து ஒரு பணம் வாங்கும் பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். சுவாதி விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு அபாரமான பேச்சு திறமை இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு, வாயு ரூபேனா அப்படின்னு சொல்லுவோம். ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாகவே விருச்சிக ராசி நண்பர்கள் எதுவுமே அவ்வளோ ஈஸியாக வெளியே சொல்ல மாட்டீங்க. எல்லாமே தெரிஞ்சாலும் சரி, தெரியாத மாதிரி அமைதியாக உட்காந்து தான் காரியத்தை செயல்படுத்துவீங்க. இன்றைய நாள் அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள். மிகப்பெரிய ஒரு வேலையை உங்கள் கையில் கொடுக்க போகிறாங்க, ஒரு பொறுப்பை உங்கள் கையில் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் முன்னிருந்து ஒரு காரியத்தை செய்து கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். ஒரு சில பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய நாளாக அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது உடம்பு நல்லாவே இருந்தாலும் ஒரு சின்ன மயக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு மாதிரி லைட்டாக ட்ரௌசியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங், இல்லைன்னா டயர்ட்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஆனால் இதெல்லாம் மனசை அடிப்படையாக கொண்ட விஷயங்கள் தான். அதாவது சைக்காலஜிக்கலி நான் உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்க உடம்பு சரியில்லைன்னு தான் தோணும். ஆனால் என்னால் முடியும்னு நீங்கள் எந்திரிச்சு செய்யும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக வேலைகள் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். அந்த இடத்துல காணாமல் போய்டும். அதே மாதிரி ரொம்ப தூக்கம் வரும். பார்த்திங்கன்னா ஒரு படம் போட்டு உட்காந்திங்கன்னா நிறைய பேர் அப்படியே படத்தையே பார்த்துட்டு இருப்பான்னு 3 மணி நேரம் தூக்கமே வந்தாலும் அப்படியே நிற்கும். ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு நம்ம சொல்லி படத்தை பார்த்துட்டு அப்புறம் தூங்குவீங்க. இந்த நாள் இந்த மாதிரி நாட்கள்லாம் ஏற்றத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும், பலவிதமான நிம்மதியை கொடுக்கும்னே சொல்லலாம். சந்தோஷமான விஷயங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் ஒரு சில சுபவரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். மூலா நட்சத்திரக்காரங்களுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கும் எந்த விஷயத்துலையுமே சாயந்தரத்துக்கு அப்புறம் யார்கிட்டையும் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு லாஸை தவிர்க்க முடியும். உத்திராடம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு நமக்கு டைம் நல்லா இருந்ததுன்னா எதை வேணால் ஜெயிக்கலாம். நமக்கு தெய்வ அனுகிரகம் இருந்ததுன்னா எது வேணால் ஜெயிக்கலாம். அது இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாம். பலவிதமான ஏற்றங்கள், நம்பிக்கையுடன் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். நிறையா பேருக்கு உடல்நிலை பாதிப்புலேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சின்ன ஆசையாக இருக்கும், சின்ன ஆசை அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப சின்ன ஆசை. அந்த சின்ன ஆசை கூட நிறைவேறாமல் நிறையா பெண்கள் இருப்பீங்க. அந்த ஆசைகள்லாம் இன்றைய நாள் நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள் சூப்பராக இருக்கிறது.
உங்கள் போக்குக்கு தான் நீங்கள் இன்றைய நாள் நடப்பீங்க. ஆனால் சந்தோஷம் நிறையா பார்ப்பீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்திரகுப்தன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், வேலைகள் எதுவாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். அந்த வெற்றி அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா, ரொம்ப நாள் இருக்குது, வேலை கிடச்சிட்ருக்கு, ஆனால் வேலை வந்து கைக்கு வந்து சேர மாட்டேங்குது, ஆஃபர் லெட்டர் கைக்கு வரல, ஒரு அக்ரிமெண்ட் போனால் அந்த அக்ரிமெண்ட்டுமே சரியாக ஃபில் பண்ண முடியலையே இப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்குனா இன்றைய நாள் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிடும். பல காரியங்கள் உங்களால் செயல்படுத்தக்கூடிய வல்லமை இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். நம்பிக்கையோடு நீங்கள் வேலை செய்யுங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. நல்ல விஷயங்கள், நல்ல பிராப்தங்கள் வரக்கூடிய ஒரு அபாரமான நாளாக இந்த நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாலுமே அந்த விஷயத்தில் 100% உங்கள் மனசோடு பண்ணுவீங்க, ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு பண்ணுவீங்க. அதுதான் உங்கள் வெற்றி. அது பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும். சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது சதயம் பூராட்டாதி நட்சத்திரம். விட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு தடைகள் எல்லாமே உடையக்கூடிய நாள், பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய நாள். ஓரளவுக்கு கையில் கேஷ் வச்சுருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் தாமரை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம், சங்கல்பம் நிறைந்த நாள், பயணங்கள் நிறைந்த நாள். முடிஞ்சுன்னா டைம் இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா செம்மையான சந்தோஷம் கிடைக்கும், சக்ஸஸ் கொடுக்கும். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். மன சந்தோஷம் நல்லாயிருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் நல்லாயிருக்கும். தாம்பத்திய உறவு மேம்படக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்படுது. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தெய்வ பலம் நிறைந்த நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் பலவர்ண நிறம். இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிருஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு நல்லா இருக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாளாக இருக்கப்படுது. எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து வருகிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோனு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.